அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச 2025 குரூப் 4 எக்ஸாம் பற்றின நிறைய மீம்ஸ் வீடியோஸ் என்னுடைய ஷார்ட்ஸில் வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கே வந்து அந்த கொஷின் பார்த்ததுக்கப்புறமா இந்த மீம்ஸ் ரொம்பவே ஜிங்க் ஆச்சுன்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துடைய மனக்குமரல்கள் இந்த மாதிரியான மீம்ஸ் வடிவத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் சொல்லப்போனால் தமிழ் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அவ்வளோ வெறுப்பாக, என்ன கோவமாக, என்ன ஒரு விஷயம் தெரில. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் முடிச்சு கட்டுறதுக்காக பண்ணப்பட்ட மிகப்பெரிய ஒரு முடிவு நினைக்கிறேன். ஏன்னா குரூப் 1 கூட இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. எல்லாரும் என் குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப அதிகமான ஒரு காம்படிஷன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் தான் அதிகமாக இருக்கும். குரூப் 1 வந்து மேக்ஸிமம் ஒரு 5000 10,000க்குள்ளே தான் அட்டன் பண்ணுவாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ளே. ஆனால் குரூப் 2 2A விட ரொம்ப ரொம்ப அதிகமான ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாமில் எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, சரி சுமார் எக்ஸாமுக்கு போயிட்டு ஃப்ளூக்கில் ஆன்சர் பண்ணிட்டு வந்தால் லக்கில் ஏதாச்சும் பாஸ் பண்ணிச்சா வாங்கிடலாம்ல அப்படின்ற மாதிரி நினச்சி போனவங்களுக்கெல்லாம் அந்த கொஷின் டஃப்பும் இல்லை, ஈஸியும் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு என்னடா இது நம்ம தான் சரியாக படிக்கலன்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் வருஷக்கணக்கில் 2-3 வருஷம் லாக்டவுன்லேருந்து படித்தவங்களுக்கெல்லாம் இந்த கொஷின் பார்த்ததுக்கு அப்புறமா சத்தியமாக என்ன சொல்கிறது, குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி வெறுத்துருக்கும். அந்த அளவுக்கு சம்பவத்தை பண்ணிவிட்டாங்க. யாருக்கு என்ன மாதிரியான வெறுப்புனே தெரியல. இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறு. அதுவும் சொல்லப்போனால் தமிழ் இந்த மாதிரியான ஒரு கொஷின் வந்து வேணும்னே ஒரு லொல்லுக்காக வச்ச மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கொஷின் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. வேர்ச்சொல்லை கண்டறிகளை எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் ஏன் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, முக்கியமாக பசங்களை வந்து ஓட்டுறதுக்காகவே இந்த கொஷின் வச்சுருப்பாங்களே தெரியல. இல்லை கொஷின் எடுக்கும் பொழுது இந்த ஆசிரியர்கள் வந்து சரி வச்சு விடு, என்ன இப்போ இது ஏன் நம்ம அப்படி நினைக்கணும், எதையும் எப்படி நினைக்கணும்னு நினச்சாங்களே தெரியல. ஆனால் கொஷினை பார்த்தது உடனே அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருந்து வெறுப்பை காட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்ட கொஷினா, இல்லை வந்து இந்த மாதிரி கேட்டு பார்ப்போமே என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலன்ற மாதிரி சும்மா ஒரு டெஸ்ட் ட்ரைவ், அதுவும் தெரியல. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பரிதாபங்களில் ஆஸ்பிரண்ட்ஸ் ஹூ சேயிங் குரூப் 4 ஜிடி டெஸ்ட் ஈஸி. ஓகே, ஈஸினா தமிழ் எக்ஸாம் யாருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழை மட்டுமே வாழ்க்கை முழுக்க படித்தவங்களே ஈஸி. வீட்லேயே செந்தமிழில் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரியான ஆஸ்பிரன்ஸுக்கு ஈஸி. ஆனால் தமிழை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் மேக்ஸு பாலிட்டி அப்படியே ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் படித்தவங்களுக்கு தமிழ் அப்போ இந்த மாதிரிலாம் தமிழ் கேட்பாங்கன்னு தெரிஞ்சது நம்ம எக்ஸாமுக்கே போயிருக்க மாட்டேனாடா, எக்ஸாமுக்கே படிக்க போயிருக்க மாட்டேனாடா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க. அடுத்த மீன் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி கொஷின். ஐ டோன்ட் கேர். ஆஸ்பிரன்ஸ்கிட்ட போய் கேட்டோம்னா ஓலைச்சுவடியிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஆரம்பத்திலே ஓலைச்சுவடியை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ ஏன் கேட்டிங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு ஓலைச்சுவடிகள் பேஸ் பண்ணி. அப்படிலாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இன்னும் நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா அந்த மீம்ஸில் வந்து நான் ஓலைச்சுவடி ரெடி பண்ணிட்டேன், குரூப் 2 குரூப் டிஏ மெட்டீரியல் ரெடின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா டிஎன்பிஎஸ்சி சைடில் ஒரு ஆஸ்பிரண்ட் சைடில் தான் நான் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் என்னென்னா, கொஷின் இப்படி தான் கேட்பீங்களா, இல்லை இதுக்கு மேலே கொஷினை மாற்றுற மாதிரி ஐடியா இருக்குது, அதையும் சொல்லிட்டிங்கன்னா பரவாயில்ல. 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்ற மாதிரிலாம் முன்னெல்லாம் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்ற மாதிரி கொஷினில் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ அந்த 10ஆம் வகுப்பு தரம்ன்ற மாதிரி இல்லாமல் ஆஸ் பர் அந்த சிலபஸ் பேஸில் வந்து நான் கேட்பன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு வேர்ச்சொல் அப்படின்றது மேபி ஸ்கூல் புக்லேயும் இருக்கும், டிகிரி புக்லேயும் இருக்கும். பிஹெச்டி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கூட அந்த வேர்ச்சொல் வரும். ஆனால் எங்கேருந்து படிப்பீங்க, இருக்கிற ஸ்கூல் புக்கே அவங்க படிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் கிடக்குறாங்க. அதுவும் இல்லாமல் குறிப்பாக தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் என்ன தான் மாங்குன்னு மல்லாக்க படித்தாலும் கொஷின் எங்கேருந்து கேட்பானே யாருக்கும் தெரியாது. அப்படி கேட்டாலும் இலக்கணத்துலேருந்து கேட்பான், இலக்கியத்துலேருந்து கேட்பான், கவிதை, நூலாசிரியர்கள், இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை படித்து முடிக்கவே கிட்டத்தட்ட உண்மையிலே சொல்கிறேன், தமிழுடைய ஓல்டு புக் அண்ட் நியூ புக் இது ரெண்டுமே படித்து முடிக்க கண்டிப்பாக 1லேருந்து 1.5 வருஷம் கம்ப்ளீட்டாக தேவைப்படும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சு படிக்கிறதுக்கு. அப்புறம் மிச்சம் இருக்கிற மேக்ஸ் எப்போ பார்க்குறது, பாலிட்டி எப்போ பார்க்குறது, ஐஎன்எம் எப்படி பார்க்குறது, ஹிஸ்ட்ரி எப்போ பார்க்குறது, யூனிட் 9 எப்போ பார்க்குறது, யூனிட் 8 எப்போ பார்க்குறது, ரீசனிங் எப்போ பார்க்குறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்போ பார்க்குறது, எப்போ டிஸ்கஸ் பண்ணுறது, எப்போ நம்ம கிளாஸ் போய் ரெகுலராக ப்ரெசென்ட் ஆகி அங்கே வந்து டிஸ்கஷன் பண்ணி எல்லாம் எப்போ பண்ணுறது. இதுக்கே டைம் சரியாக போயிடுச்சு அப்படின்னா தமிழுக்கே நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம தியாகம் பண்ணால் மட்டும்தான் தமிழில் பாஸ் பண்ணிடும். தமிழில் மட்டுமே நம்ம பாஸ் பண்ணி 100க்கு 100 மார்க் வாங்கினா மட்டும் வேலை கிடச்சிருமா? இல்லை, மிச்சத்தையும் படிக்கணும் இல்லையா? பொதுவாகவே குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டலாகவே தமிழ் வரும், மேக்ஸு, ரீசனிங், அப்புறம் கொஞ்சம் ஜிகே. இதில் முக்கியமாக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது தமிழ், மேக்ஸ், ரீசனிங், ஜிகே. இந்த சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் காமனாகவே படிச்சிருந்தால் போதும். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வேறு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டினா உங்களை 2 பர்பஸுக்காக நீ அட்டன் பண்ணிங்களே. தமிழ் அப்படின்றது உங்களுக்கு 100க்கு
40 மார்க் வாங்கியிருந்தால் எலிஜிபிலிட்டி. அதுவும் இல்லாமல் இது ஸ்கோரிங் செஷன் ஸ்கோரிங் செஷன் அப்படின்றதுனால நீங்கள் நல்லாவே படிக்கணும். 100க்கு மேக்ஸிமம் 100க்கு ஒரு 90+ எவ்வளோக்குள்ளே வாங்குறீங்களோ அது ஸ்கோரிங் செஷனில் உங்களுக்கு கட் ஆஃப்குள்ளே ஆட் ஆகும். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்றதுனால இந்த மாதிரி நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், 40 கேள்விகளை நீ தாண்டி இருக்க மாட்டீங்க. பிலோ 40 தான் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா தமிழ் கொஷினை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு அந்த கொஷின் அட்டன் பண்ணக்கூடிய தெம்பு போயிருக்கும் எக்ஸாம் ஹாலில். இதெல்லாம் அப்படி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தவறு. இது வந்து யார் தட்டி கேட்க போகிறாங்கன்னு தெரியல. பட் மதுரையில் வந்து மிகப்பெரிய ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்படுவதாக ரீசெண்டாக செவி வழி செய்தி வெளியானது. அது மூலமாக எனக்கு வந்து அதை நடத்துறதுனால என்ன ப்ரோஜனம் கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, கவனஈர்ப்பு போராட்டத்தின் மூலிமா மறுபடியும் வேறு ஏதாவது சம்பத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. குரூப் 2 குரூப் டியில் ரொம்ப கம்மியான வேகன்சியாக இருந்தாலும் 454 சம்திங் வேகன்சியாக இருந்தாலும் எங்களே எதிர்த்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறீங்களா பாருங்கள், இன்னும் வைக்கிறோம் பாரு வேட்டு அப்படின்ற மாதிரி வச்சு விட்ரு போகிறாங்க. எனக்கு என்னமோ இது ஸ்டூடெண்ட்ஸை பழி வாங்கிறதுக்காகவே செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம்ன்ற மாதிரி தான் தோணுது. அடுத்த இமேஜில் பாருங்கள், 2022 குரூப் 2 குரூப் டியே வந்துச்சு, அதுலேயும் பாஸ் ஆகலை. 2022 குரூப் 4 வந்துச்சு, அதுலேயும் பாஸ் ஆகலை. 2024 குரூப் 4 அதுலேயும் பாஸ் ஆகலை. 2024 குரூப் 2 குரூப் டியே வந்துச்சு, அதுலேயும் பாஸ் ஆகலை. 2025 குரூப் 4 அதுவும் பாஸ் ஆகலை. இட்ஸ் ஓகே, ரெடி ஃபார் 2025 குரூப் 2 குரூப் டிஏ. அப்புறம் என்ன இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி நீ எத்தனை வேணா எழுது, இந்த கொஷின் செட் பண்ண போகிறது நான் தானே அப்படின்ற மாதிரியும், நீ என்ன தான் கொஷின் கேட்டாலும் எனக்கு சொரணே இல்லை, நான் படிச்சுட்டே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இது ஜாலியாக எடுத்துக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஓகே. ஆனால் பாவம் இல்லை பாருங்கள், கிட்டத்தட்ட லாக்டவுன் பீரியட்லேருந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப் என்ன ஆகுறது, வீட்டில் வாங்காத திட்டு கிடையாது, சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து பயங்கரமான ஒரு கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பேசாமல் குரூப் 4 எக்ஸாம் அந்த கொஷின் பேப்பர் செட் பண்ணுறவங்களை கூட்டிகிட்டு போய் நீட் எக்ஸாமை வந்து பேப்பரை எழுத விட்டணும். நீட் எக்ஸாமுக்கு வந்து பேப்பர் செட் பண்ணுங்கள், கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக எடுக்குன்னு கேட்டாங்கன்னா, அதான் ஏற்கனவே நம்ம குரூப் 4 வச்சுருக்கோம் டஃப்பாக, அந்த கொஷின் போதாதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க போல். அதுமாதிரி இங்கே பாருங்கள், மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிய இதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிச்சிருப்பாங்களா கூட தெரியல, மரபு அதனுடைய விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் யார் படிச்சிருக்க போகிறீங்க பாருங்கள். இந்த புத்தகமே வந்து உங்களுக்கு என்ன சொல்ல, டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கு தான், ஸ்கூல் புக் கிடையாது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. மரபில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அது நீங்கள் படிச்சிங்கன்னா படிச்சுட்டே இருக்க வேண்டி தான். ஆனால் அதில் இங்கேருந்து தான் கேட்பாங்கன்னு யாராவது சொல்லியிருந்தால் பரவாயில்லையே, நாம் எப்படி எதிர்பார்த்தா போகணும், எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பாருங்கள், வேலை பிறகு எனும் மரபு தொடரின் பொருளை தேர்வு செய்க. இது பாருங்கள், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வேலை பிறகு எங்கள் அப்பா, இதெல்லாம் என்ன புக்கு பாருங்களேன். கண்டிப்பாக அது ஸ்கூல் புக் கிடையாது, டிகிரி ஸ்டாண்டர்டில் புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா தமிழ் மீது ரொம்ப வெறித்தனமாக, தமிழ் மட்டுமே என்னுடைய உயிரின்ற நினச்சி படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு பேராசிரியை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி கொஷின் எடுத்ததாக எனக்கு தெரியுது. ஆனால் குரூப் 4 சத்தியமே இவ்வளோ டஃப்பாக கேட்கணுன்ற அவசியமே இல்லை. குரூப் 1க்கு கேட்கக்கூடிய கொஷின் இருந்தால் கூட ஓகே, இந்த அளவுக்கு படித்தா தான் நமக்கு வேலை கிடைக்கும், அப்போ நம்ம வந்து தமிழ் எம்ஏ வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கணும் போல் அப்படின்ற மாதிரி நம்ம அசால்ட்டாக விட்டலாம். எங்கள் 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்ற மாதிரி காலங்காலமே கேட்டுட்டு இருந்தேன். குரூப் 4 எக்ஸாமில் இந்த மாதிரியான ஒரு ஆப்பு வைப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய மனசில் இப்போ கண்டிப்பாக அந்த ஒரு நிம்மதியாக போயிருக்கும், எதிர்பார்ப்பு போயிருக்கும், கனவு போயிருக்கும். சரி, இதெல்லாம் தப்பாக சரியானு எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ண போகிறோம், இது வந்து நம்ம கவன ஈர்ப்பு போராட்டம் பண்ண போகிறோம், இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. உங்களுடைய முயற்சி சக்ஸஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் உண்மையிலே என்னென்னா, யார் எப்படி என்ன மாதிரி கொஷின் கேட்டாலும் நீங்கள் தயாராக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து நல்லா படிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் எனிவே இப்போ வரக்கூடிய இந்த குரூப் 2 ஏ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான், 400+ ஆஃப் வேக்கன்சி கேட்டிருக்காங்க. இதை ரொம்ப நம்ப வேணாம். ஆனால் குரூப் 4 எக்ஸாமில் படித்த இந்த நாலேஜ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் குரூப் 2 வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க, வரட்டும். ஆனால் இதில் 500க்கும் கம்மியான ஒரு வேக்கன்சி இருக்கிறதுனால ரொம்பவும் நம்பிக்கையோடு போக வேணாம். இந்த குரூப் 4 குரூப் 2 உடைய எக்ஸாமுடைய நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பின்னாடி கண்டிப்பாக ஒரு 5000லேருந்து ஒரு 8000க்குள்ளே வேக்கன்சி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் தவற விட்டவங்க இதில் வந்து கண்டிப்பாக கிராக் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுனால அதே ஸ்கூல் புக், அதே கொஷின் பேப்பர், அதே வேர் டு ஸ்டடி, அதே சிலபஸ், அதே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதே டெஸ்ட் பேட்ச், அதே ஓஎம்ஆர், அதே குரூப் ஸ்டடி, அதே டிஸ்கஷன், அதே கான்ஃபரன்ஸ் கால், அது மாதிரி போட்டு படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி 50% மார்க் எடுத்தவங்க கூட இந்த குரூப் 4 எக்ஸாமில் நாளைக்கு இதே மாதிரி ஒரு எக்ஸாமில் என்ன வேணாலும் இருக்கலாம். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 85% ஆஃப் மார்க் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் வேலைக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
அடுத்தபடியாக குரூப் 2 குரூப் டிஏல என்ன தான் வேகன்சி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கொஷின் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அப்படின்னா மேபி அதில் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தவற விட்டுறாதீங்க. புக்ஸ் வந்து மலை மாதிரியில் போட்டுறாதீங்க, தூங்க வச்சிடாதீங்க, வேலைக்கு போயிடாதீங்க. மறுபடியும் படிங்க, படிச்சுட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.